வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நினிவே பட்டணத்தின் மேல ஆண்டவர் ரொம்ப கோபமா இருக்காரு, ரொம்ப கோபமா இருக்காரு. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாவம் வான பரியந்தம் எட்டிருச்சு. அப்பொழுதுதான் ஆண்டவர் யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவனை ஆண்டவர் ஏவி அவன்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி மகா நகரமாகிய நினிவேவிக்கு விரோதமாய் நீ பிரசங்கம் பண்ணு, எச்சரிப்பாய் பிரசங்கம் பண்ணு, அன்பாய் பிரசங்கம் பண்ணு, ரட்சிப்புக்காக பிரசங்கம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லலை. விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, எதிரா பிரசங்கம் பண்ணு. இன்னும் 2-3 நாளைக்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணு. ஒருத்தரும் நீங்க தப்ப மாட்டீங்க, ஒருத்தரும் நீங்க விடுதலையாக முடியாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தண்டனையினுடைய செய்தியை ஆண்டவர் யோனாவினிடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆனா யோனாவுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தண்டனையினுடைய செய்தியை கூட நான் சொல்லணுமா? அதை கூட நான் சொல்ல வேண்டாம். எதுக்கு அவனுக்கெல்லாம் சொல்லணும்? வேண்டாம். அழியணும்னு நினைக்கிறீங்களா? 3 நாள் அவனை அழிச்சு விட்டுருங்க. அவனுக்கு போய் ஒரு டைம் பிரசங்கம் பண்ணி சொல்லி இந்த மாதிரி அவன் ஏதாவது மனம் திரும்பி, அப்போ யோனாவுக்கு அந்த ஜனங்கள் காப்பாற்றப்படுவதையோ, அந்த ஜனம் திரும்பி ஆண்டவருக்காக நிற்கணும், அதை சுத்தமா விரும்பல. நல்ல செய்தி. அவனை பொறுத்த அளவில், யோனாவை தீர்க்கதரிசியை பொறுத்த அளவில் ஆண்டவர் அவர் மூலமாய் சொல்ல சொன்ன செய்தி கெட்ட செய்தி இல்லை, அது நல்ல செய்தி, நல்லது. அவனோட அழிச்சிருங்க. அவன் செஞ்ச தவறு எவ்வளோ பெருசு, அவனுடைய கொடுமையான மனுஷங்க, அவெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது, அந்த நாடு ஒன்று இருக்கக்கூடாது, அதனுடைய பெயர் அற்று போகணும் அப்படின்னு தன்னுடைய மனதில் அந்த எச்சரிப்பின் செய்தியை கூட சொல்றதற்கு நான் போக மாட்டேன். அதற்காக தான் நினிவேவுக்கு போக வேண்டிய அந்த மனுஷன் தர்சீசுக்கு போறதற்கு கப்பல் ஏறுகிறான். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் நல்லா வர்றதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லை. இப்போ ஆண்டவர் திரும்ப கொண்டு ஒரு எச்சரிப்பின் செய்தியை யோனா மூலமா கொடுக்கிறார். யோனா எச்சரிக்கிறார். யோனா ஒன்றும் பெருசா மனம் திரும்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, மன்னிப்பு கேளுங்க, இந்த மாதிரிலாம் எதுவுமே ஜெபம் பண்ணல. எதுவுமே ஜெபம் பண்ணாம யோனா என்ன ஜெபம் பண்ற, என்ன சொல்றாரு அப்படின்னா, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். நீங்க 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூறினான். அப்போ அவன் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, என்ன செய்தி சொன்னா அப்படின்னா, இன்னும் 40 நாட்களிலே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், கவிழ்க்கப்பட்டு போகும், கவிழ்க்கப்பட்டு போகும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நினிவேயில உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, நல்லா கவனிங்க, அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஹலோ, ஆண்டவர் அனுப்பிட்டாரு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்னாரு. அதை சொல்றதற்கு ஊழியக்காரனுக்கு இஷ்டம் கூட இல்லை. ஆனா வம்படியா 3 நாள் பிரயாண தூரம் உள்ள, 4 நாள் சுற்றி பார்க்க வேண்டிய, 5 நாள் போய் அந்த தேசத்திற்கு பிரசங்கம் பண்ணா கூட பிரசங்கம் பண்ணலாம். ஆனா இந்த நினிவேக்கு விரோதமாய் ஒரே 1 நாள் பிரயாண தூரம் போய் வேற எந்த பிரசங்கமும் பண்ணாம நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற செய்தியை இந்த யோனா சொல்லிட்டார். அவ்வளவுதான், விடிவே இல்லை. நீங்க தூக்கி எடுக்கப்பட முடியாது. உன்னுடைய முடிவு அதுதான், உன் தலையெழுத்து அவ்வளவுதான், நீ முடிஞ்சிட்ட. ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஆண்டவரே இந்த தண்டனையை உன் மேல வச்சுட்டாரு. மனுஷன் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தர் நீ செய்த எல்லா அக்கிரமத்திற்கும் தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் ஜனங்கள் உபவாசம் இருந்தது மட்டுமல்ல,
இந்த செய்தி ராஜாவுக்கு கேட்ட உடனே ராஜா முதல்ல எங்க இருந்து எழும்பினாராமாமா? சிங்காசனத்திலிருந்து, தன்னுடைய கௌரவத்திலிருந்து, தன்னுடைய மதிப்பிலிருந்து, தன்னுடைய மரியாதையில இருந்து, யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிங்காசனத்திலே விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த அந்த ராஜ வஸ்திரத்தை, அந்த மேன்மை எல்லாம் அப்படியே களைந்து போட்டு, வேதம் சொல்லுகிறது ரட்டை உடுத்தி கொண்டு எங்க உட்கார்ந்தாராமாமா? அவ்வளோ பெரிய மாளிகை இருக்குது, சாம்பல்ல உட்கார்ந்த உடனே நீ அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். மேலும் ராஜா தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளை ஆகிய நினிவேயிலே இல்ல மனுஷர், மிருகங்கள், மாடுகள், ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கையில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்ப கடவார்கள். அடுத்த வசனத்தை யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். முடிவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த நினைவுக்காக மனம் இறங்கினார். மனம் இறங்கினார். இதற்கு ஒன்னே ஒண்ணுதான். அப்படின்னா சாவு நியமிக்கப்பட்டுச்சு, தண்டனை நியமிக்கப்பட்டாயிருச்சு, இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையிலே அழிவு நியமிக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான், எழுதியாயிருச்சு. அதை யாராலும் மாற்ற முடியாது. கடவுளே சொன்னார்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல அவனுடைய முடிவை வந்து ஆண்டவரே 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 என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவனுடைய முடிவை வந்து நிர்ணயம் பண்ணிட்டார். இவ்வளவுதான், இனி மாற்றவே முடியாது. ராஜாக்கள் நினைச்சா கூட மாத்திரலாம், மனுஷங்க செஞ்சா கூட மாத்திருக்கலாம், ஆண்டவரே நினைச்சதை யாரும் மாற்ற முடியும்? ஆனா வேதம் சொல்லுகிறது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதும். அப்படியே இருதயத்தை உடைச்ச உடனே, தன்னை தாழ்த்தின உடனே, தான் ஒன்னும் இல்லைன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களுக்காக என்ன பண்ணினார் அப்படின்னா மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவருடைய பிள்ளையே, வேற ஒண்ணுமே வேண்டாம். ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்க பட்சத்துல நிக்கணும்னா, ஆண்டவர் உங்களை எவ்வளவு பெரிய கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க வேண்டுமானால், மனிதனால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் அவமாக்க வேண்டுமானால், பரம்பரை சாபம், குடும்ப சாபம், தலைமையில இருக்கிற சாபம், நீங்களாக வருவிச்ச தண்டனை, இல்லைன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்த தண்டனை, உங்க அப்பாவுடைய தண்டனை, அம்மாவுடைய தண்டனை, வம்சங்களுடைய தண்டனை, இது எல்லாமே நம்மிடத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறதற்கு ஒரே ஒரு இடம் இருக்குது. எங்க தெரியுமா? அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுடைய பட்சத்திலே கர்த்தர் வந்து நிற்கிறார். அவனுக்காக ஆண்டவர் மனம் இறங்குகிறார். இன்றைக்கு இந்த 3வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் நான் நம்புறேன், உங்க மேல இருக்கிற தண்டனை அகற்றப்பட போகிறது. உங்க மேல இருக்கிற தீமைகள் அகற்றப்பட போகிறது. உங்க மேல இருக்கிற சாபங்கள் விலக போகிறது. உங்க மேல இருக்கிற அக்கிரமங்கள் விலக போகிறது. உங்க மேல முன்னோர்களுடைய சகல வல்லமைகளும் உங்களை விட்டு மாற போகிறது. ஆமேன். உங்களுடைய குறைவுகள் நிறைவாக போகிறது. உங்கள் மேல் வரக்கூடிய தீமை அது நன்மையாய் மாற போகிறது. எப்பொழுது அப்படின்னா, ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்ல, என் பலத்தினால ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, என் சுகத்தினால ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. எல்லாரும் இந்த 3வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம், என்ன முழுவதுமாய் தாழ்த்துற ஆண்டவரே.
சொல்லுங்க, முழு பலத்தோட என் இருதயம் அப்படியே உடைஞ்சு, உண்மைதான் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். என் பலத்தினால இதை செய்ய முடியாது, என் திறமையினால இதை செய்ய முடியாது ஆண்டவரே, என்னுடைய சாதுரியத்தினால இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் நல்லவன் அப்படின்றத, நான் உத்தம அப்படின்றத, நான் நிரபராதி அப்படின்றத நான் எங்கேயும் நிரூபிக்கவே முடியாதுப்பா. ஆனால் நிரூபிக்கிறவர் நீர் ஆண்டவரே, என்னை நிறுத்துகிறவர் நீர் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறதே. இப்பொழுது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். உங்களை தவிர வேற யாரும் இல்லை. என்ன தாழ்த்துற ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்ன விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு நீர் மட்டும் போதுமானவர் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தாழ்த்துற வரைக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியா இருப்பாரு. ஆனா உங்களை தாழ்த்தின உடனேயே கர்த்தர் கர்த்தர் உங்களை தாழ்த்தின உடனேயே அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி. இப்ப சொல்லுவோம், எழுந்தருளும் 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 என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். சொல்லுவோம் சத்தமாய், எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க, எதிரி கை ஓங்க வீடா. இப்ப கரங்களை உயர்த்தி, உன்னதமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சத்தமாய் சொல்லுவோம், உன்னதமானவரே. ஆண்டவரை உயர்த்திட்டு, உன்னதமானவரே நீர் பெருகும் நான் சிறுகம், நீர் பெருகும் நான் சிறுகம். ஹல்லேலூயா.
ஏசையா சொல்லுவ ஏசையா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பாட்ட பேசுறவங்க பேசு, உறவாடுறவங்க உறவாடு, நன்றி சொல்றவங்க நன்றி சொல்லுங்க, மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளு, பலத்தை கேட்கிறவங்க பலத்தை கேளு, தாழ்த்துறவங்க தாழ்த்து. ஓ ஹalleluya. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா. என் உயிரான 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 என் உயிரான உயிரான. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே. நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, என் திறமை ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, என் தகுதி ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, என் தகுதி ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, ஒண்ணும் இல்ல. உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு என் உயிரே. என் உயிரே ஹalleluya. என் உயிரான உயிரான ரம்தலரத்தனரே தலர. நன்றி ஆண்டவரே. தாழ்த்துங்க ஆண்டவர். யாரோ ஒரு சிலத்துல கத்துறதை எதிர்பார்க்கிறாரு. சிஸ்டர் உங்களை ஒன்றும் இல்லைன்னு தாழ்த்துங்க. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்க அந்த வார்த்தையை சொல்ல 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 சொல்ல, நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சொல்ல, என் பலத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் திறமையினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் படிப்பினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் சாதுரியத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம, உங்க இரக்கம் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சத்தத்தை உயர்த்தி யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் வருகிறார். ரந்தனரம் தனரே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஆண்டவரே, நம் பக்கமாய் இழுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஆயுதம் நம்மளை தாழ்த்துறது தான். நம்முடைய நீதி நியாயங்கள் அது அழுக்கான கந்தை, அதுக்கு அழுக்கான கந்தை. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் நீதி உள்ளவன், நான் நீதி உள்ளவன், நான் இந்த தப்பை பண்ணல, நான் இந்த காரியத்தை செய்யல. எல்லாத்தையும் நம்ம நீதியாய் அந்த நீதி நம்மகிட்ட இருக்கும், நம்ம நீதி உள்ளவர்களாய் இருப்போம். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே நான் நீதி உள்ளவன் அல்ல, நீதி உள்ளவன் அல்ல. அந்த நீதியை கூட யார் தந்தா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒருவரே எனக்கு தந்தார்.